வாட்ஸ்அப்பில் வேறு அவன் அறிவுரை வழங்குவான். அவனை டாக்டரான்னு தெரியாது, ஏதாவது ஆஃபீஸில் பியூனான்னு தெரியாது. அவங்களே எதாவது 50 வயது மேலே இருக்கிறவர்கள் தூக்கத்திலேயே மாரடைப்பால் இறந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு போட்டுக்காங்க சார். படித்த உடனே அதை விட முடியல. ஏன்னா 50 வயசு ஆயிடுச்சு. என்னதான் சொல்கிறான், பார்த்து தொலைக்கலாம். டாக்டரா அதெல்லாம் தெரியாது, போட்டான், படிச்சுட்டோம், கண்ணில் பார்த்துட்டோம். நான் திருப்புறேன், அதில் போட்டிருக்கான். அதுக்கு என்ன காரணமா, நடுவில் தூங்கும் போதுங்க பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்துக்கிறோம்ல, நீங்கள் எழுந்துக்கும் போது சட்டுன்னு எழுந்துக்கினீங்கன்னா அது வெரி சைலண்டாக, அதாவது முடங்கி இருக்குதா மூளை செயல், ரத்த ஓட்டம் சீராக குறைஞ்சி இருக்கா. நீங்கள் டக்குன்னு எழுந்துட்டீங்கன்னா மூளை தடார்னு தெருவி ரத்த ஓட்டம் தடைப்பட்டு எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து ஹார்ட்டுக்கு போய் அட்டாக் ஆகிடுமா. அதுக்கு அவன் சொல்கிறான் என்ன பண்ணணும்னு. பாத்ரூம் போகணுன்னா கூட படுத்தா மாதிரியே கண்ணு விழிச்சு உத்தரத்தை கொஞ்சம் நேரம் பாருங்க. அப்புறம் எழுந்து உட்கார்ந்து ஒரு 3 நிமிஷம் எழுந்து உட்காருங்க. கட்டிலேருந்து டக்குன்னு இறங்கிடாதீங்க, காலை கீழே வச்சு கொஞ்ச நேரம் ஆட்டுங்க, அப்புறம் பாத்ரூம் போங்கன்னா. சார் 50 வயசா, நம்பிக்கை இருக்கோ இல்லையா, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. இப்பெல்லாம் நைட்டு கண்ணு முழிச்சு அந்த உத்தரத்தை ஒரு 5 நிமிஷம் பார்க்குறேன், எழுந்து 5 நிமிஷம் உட்கார்றேன், காலாட்டுறேன். அன்னைக்கு என் ஒய்ஃப் பார்த்துக்கிங்கன்னா நடுராத்திரியில் எக்ஸசைஸ் பண்ணினுக்கிறேன்னு கேட்டான். இந்த மாதிரி ஐயா சொன்னாங்க, தலைப்பு கொஞ்சம் இதுவாக பாருங்கன்னாங்க. எனக்கே ஒரு ஆசை, ஒவ்வொரு கவிஞர்களும் தாங்கள் எழுதுகிற போது எதற்கு எழுதுகிறார்கள் அப்படின்னு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க. வால்மீகி எழுதுன்ற கம்மன் எழுதுறான், வள்ளுவர் அவங்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால நமக்கு சொல்லியிருக்காரு, மகாகவி பாரதியார் இந்த போன நூற்றாண்டில் சொல்லிட்டு போனார். இவங்கெல்லாம் என்னத்துக்கு எழுதுனாங்க, தான் மட்டும் வச்சுக்கிறதுக்கா, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வந்தாங்க, சொல்ல வந்தவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொண்டது என்று திரும்பி வந்து பார்த்தால் என்ன நினைப்பார்கள். வள்ளுவர் வரவே மாட்டாரு, ஏன்னா உத்து பார்க்கிறாரு, அவரே கலரா இருக்குதாரு, அங்கங்க ஷேப்பு மாத்தி வச்சு அது ஒரு பெரிய கலத்தை வானாசாமின்னு அங்கே போயிட்டாரு. பாரதியாருக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு, ஏன்னா அவர் சொன்னதுல பாதியாவது நடந்திருக்கு. பெண்கள் விடுதலை, காகிதம் செய்வோம், ஆலைகள் செய்வோம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், எல்லாம் பண்ணினுக்கிறோம், சரியா, கொஞ்சமாச்சும் நடந்திருக்கு. இப்ப கம்பன் என்னத்துக்கு கம்பராமாயணத்தை படைத்தார். நிறைய நீங்க எத்தனையோ வருஷம் 82 வருஷமா கேட்டுனுக்கிறீங்க, வால்மீகி ஏன், கம்பன் ஏன், இதெல்லாம். சார் கம்பன் எழுதுறதுக்கு முன்னாலேயே வால்மீகி ராமாயணம் கோயிலுக்குள்ள போயிடுச்சு. ராமர், சீதை, அனுமன், பரதன் எல்லாம் தெய்வம் ஆயிட்டாங்க, கதாபாத்திரம் இல்ல, தெய்வம் ஆயிட்டாங்க, பூசை நடக்குது. அப்புறம் எதுக்கு கம்பன் எழுதுறாரு, கம்பன் ஏன் எழுதுனா? அதுதான் இந்த இப்ப பேச்சாளர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் உங்களெல்லாம் ரொம்ப வணங்குறேன், ஏன்னா இலக்கிய கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது கம்பன் கழகத்துல மட்டும்தான், சென்னையா இருந்தாலும் சரி, காரைக்குடியா இருந்தாலும் சரி, அந்த அளவு தான் இருக்கு. மீதி இடத்துலலாம் கூட்டம் வரமாட்டேது சார். சில இலக்கிய கூட்டத்தில் 10 பேர் கூட வரமாட்டாங்க. எல்லாம் சீனியர் சிட்டிசன், காது கேட்கலன்னு முன் வரிசையில் உட்காந்து இருக்காங்க. இல்லை, உண்மைதான். அன்னைக்கு நான் 2 ஹவர் பேசிட்டு இறங்கினா ஒரு பெரியவர், எல்லாரும் எழுந்துட்டாங்க, அவர் மட்டும் உட்காந்து இருக்காரு, கையை பிடிச்சிட்டாரு, நான் இதுக்குள்ள முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. 2 ஹவர் பேசியிருக்கேன். ஐயா முடிஞ்சிச்சு ஐயான்னு. இல்லைப்பா, என் மருமக ஷாப்பிங் போயிருக்கு, நீங்க தமிழ்ல மீட்டிங் நடக்குது, எப்படி 5 ஹவர் பேசுவானுங்கன்னு என்னை உட்கார வச்சுட்டு போயிது, நீனா இதுக்குள்ள முடிச்சிட்டேன்னு. அதுக்காக 5 ஹவரா பேச முடியும்? இதுவாது பரவாயில்ல, இலக்கியமாவது. நீங்க பக்தி பேசினாலும் சரி, நம்ம ஒன்று சொல்றோம், அவன் ஒன்று அர்த்தம் எடுத்துக்கிறான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். நாயன்மார்களின் 4 எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க சார். எல்லாரும் திருப்பி அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இதே தான் சொல்லியிருந்தாங்க. எதுக்கு பிரச்சனை? எல்லாரும் அதே சொல்றாங்களே, நம்ம புதுசா சொல்லுவோன்னு விரல் மீண்ட நாயனார், குங்குலிய கலைய நாயனார், இயற்பகை நாயனார்,
புதுசா சொல்லணும்னு சொன்னேன். அதுல இயற்பகை நாயனார் சொல்லும் போது ரொம்ப உருக்கமா சொன்னேன், படிச்சதெல்லாம் வச்சு. அவர் பேரையே சேர்க்கிறார், எங்கேயும் எழுதல. ஏன்னா இயற்கைக்கு புறம்பாக செய்தார், அதனால் அவர் இயற்பகை நாயனார். எப்படின்னா செஞ்சார். அவர் விரதம் எது தெரியுமா? சிவனடியார் எது வந்து கேட்டாலும் கொடுத்துருவார். எது கேட்டாலும். ஒரு சிவனை இவரை சோதிக்கிறதுக்காக அடியார் வேஷம் போட்டுட்டு வர்றாரு. இவர் தொழுது என்ன வேணும்னு கேட்டாரு. சிவனடியாராய் இருந்த சிவன் இவர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய மனைவியன்னு கூட அனுப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பாவம். ஆனா இவரோட விரதம் எது? சிவனடியார் எது கேட்டாலும் கொடுத்துட்டார். அதனால தான் இயற்கைக்கு புறம்பாக செய்தவர் இயற்பகை நாயனார் சேர்க்கிறார் எழுதினார்னு அறவர் உருக்கமா பேசினார். இறங்குற படிக்கட்டுக்கிட்டே ஒருத்தர் நிக்கிறான். என்ன பாண்ண இப்போ வருவாரான்னு கேட்டான். யாருன்னு? சிவபெருமான் தான். என்ன கேட்க சொல்றார். எங்க மாமியாரோட சேர்த்து அனுப்புறேன், தொல்லை தாங்கல. இதையா நீ அறவர் பேசினுக்கிறேன்னா? அதாவது நான் எவ்வளவு வந்து சின்சியரா பேசினேன், அவங்க எப்படி அர்த்தம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே தான் கம்பன் இன்று வந்தால், கம்பன் என்ன நினைத்து கம்பராமாயணம் எழுதினா? வால்மீகி எழுதுதான். ஆனா கம்பன் அதிலே நிறைய திருத்தம் பண்ணான். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு எதிரியை எப்படி கையாள வேண்டும், அறம் எப்படி காக்கப்பட வேண்டும், மானுடம் எப்படி ஜெயிக்க வேண்டும், இதெல்லாம் கம்பன் கண்ட கனவு. அத கனவைத்தான் கவிதையா வடிச்சு கதாபாத்திரமாக ராமனையும் இலக்குவனையும் சீதனையும் ராவணனையும் கிடைத்தான். அவன் என்ன எதிர்பார்ப்பான்? 1000 வருஷம் ஆச்சு, நம்ம சொன்ன கருத்துல எவ்வளவு போய் ஜனங்க கிட்ட சேர்ந்ததுன்னு பார்க்க வந்தா மயக்கம் போட்டுதான் விழுவான். கண்ணதாசன் ஏதோ ஒரு பாடலுக்கு எழுதியிருப்பார், கம்பன் ஏமாந்தான். கம்பன் உண்மையிலேயே இன்றைக்கு வந்தால் ஏமாந்து போவான். சார், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? கம்பன் சொல்றான், வைரவாள் பூனனி மடங்கள் மொய்மிதான் உயிரெல்லாம் சென்று உயிர் வாழும் வைரவாள் பூனனி மடங்கள் மொய்மினான் உயிரெல்லாம் ஒப்ப ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோ உடலும் ஆயினான். அதாவது சென்று வாழ்கிற உயிர்கள் மட்டுமல்ல, நின்று வாழ்கிற உயிர்கள். மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அரசன் பார்த்துக்கணும்னு, ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு கம்பன் எதிர்பார்த்தான். அந்த காலத்துல ராஜா, இந்த காலத்துல ஆட்சியாளர். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பன் எதிர்பார்த்தான். இன்றைக்கு வந்தால் என்ன செய்வான்? அவன் நிலத்தை எப்படி பார்த்துப்பானா? சின்ன நிலத்தை விவசாயி எப்படி பத்திரமா பார்த்துப்பானோ, சொந்த நிலம் சின்னதா இருந்தா கூட எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பானோ, அது போல அரசன் தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்துப்பான்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு சார் எல்லாம் மலைமொழி மகாதேவன். சாதாரணமா மொட்டை அடிக்கிறதுக்கு மலைக்கு போவோம், இப்ப மலைய மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒரு அரசியல்வாதிங்க ஒரே வருஷம் பதவியில இருந்து 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு, மாட்டிக்கினார். ஜட்ஜி அவரை பார்த்து கேட்கிறாரு, 365 நாள் தானே, எப்படி 20 கோடி அப்படின்னு. அவரு ஜட்ஜை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன ஆச்சரியத்துல கேட்கறீங்களா இல்ல ஆதங்கத்துல கேட்கறீங்களா? இவங்களை திருத்த முடியாதுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நிலத்தை எப்படி ஆள வேண்டும் என்று கம்பன் நினைத்தான். எப்படி இருக்கிறது, எவ்வளவு எளிமையா இருக்கணும்னு கம்பன் நினைக்கிறான். ராமன் வருவானா, எதிர்க்க யாரை பார்த்தாலும் எப்படி இருக்க, குடும்பம் எப்படி இருக்கு கேள்வி கேட்பான. எல்லாரையும் தன்னுடைய ஸ்தானம் எது, ராஜகுமாரன், அதெல்லாம் கவலை இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. மனுஷனா பாக்குறவன் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு சார். குட் மார்னிங் சொல்றதுக்கே தயங்குறான் சார். நம்ம ஆளு ஒருத்தன் பார்த்து குட் மார்னிங் சொல்றதுக்கே தயங்குறான். நமக்கே யாராவது திடீர்னு வந்து குட் மார்னிங் சொன்னா பயமா இருக்கு, கடன் கேட்டுருவானு. சரியா? இப்போ டெய்லி நான் வாக்கிங்ல ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லுவேன், அன்னைக்கு சொல்றேன், அவர் கவனிக்காம போயிட்டாரு. எனக்கு உடனே ரொம்ப துன்பமாயிட்டேன். என்ன கவனிக்காம போறாரு, நம்மளை பத்தி அவனாவது போட்டு கொடுத்துட்டானா? அத வணக்கம் சொல்றதுல இவ்வளவு பிரச்சனை என்ன? ஏன் இந்த நாட்டில் மட்டும்தான் இப்படி வணக்கம் சொல்றதுல பிரச்சனை?
நான் அமெரிக்காலலாம் இருக்கும்போதுங்க யார் வீட்லேயே தங்கியிருப்போம், வாசலில் வருவோம், அமெரிக்கன்ஸ் வருவான் சார், அவன் 8 அடி இருப்பான், நல்ல ஹைட். அவனுக்கு நான் வந்து அவனோட பாதி சைஸ் தான். ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு போவான். எல்லாரும் முகமலர்ச்சியா, யாரும் தெரியாது, ஆனால் வாழ்த்து சொல்றது. அதுதான் மனுஷனுக்கு மனுஷன் இருக்கிற ஒரு மரியாதை. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. இது நல்ல பழக்கமாக இருக்கேன்னு ஊர்லேருந்து வந்த ஒன்றுங்க, அடுத்த நாள் என் தெருவில் நடந்து போய் வரவனெல்லாம் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூன்னு. ஒருத்தன் சொல்கிறான், குளிரில் 1.5 மாதம் இருந்தால கொஞ்சம் குழம்பிட்டு இருக்குது அப்படின்னு. அதாவது நம்ம குட் மார்னிங்கே அந்த லெவலில் தான் வச்சுருக்கிறோம். நம்மளே எத்தனை பேருங்க லிஃப்ட் பாருங்க எவ்வளோ சின்னது, ஒரு 6 பேர் போகலாம், அவ்வளோதான். அதனுடைய பயண நேரம் ஒரு மேக்சிமம் 2 நிமிஷம். நம்ம உள்ள நுழையும் போது ஏற்கனவே ஒரு 4 பேர் இருக்கான், நம்மளை பார்த்து ஹலோ குட் மார்னிங் யாரா சொல்லுவான், சொல்ல மாட்டான். நம்மளே உள்ள போறவன் 4 பேர் ஏற்கனவே இருக்கானே ஹலோ. இன்னமும் ரோபாட் ஆட்டம் உள்ள பாருங்க, லிஃப்ட் உள்ள போய் வேடிக்கை. சில பேர் லிஃப்ட் உள்ள பார்த்துக்கிங்கன்னா அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி காலியே பார்த்து நிற்பான். சில பேர் பாருங்களேன் ராக்கெட் விடுற மாதிரி 1 2 3 பார்ப்பான். சில பேர் முட்டிட்டு நிற்பாங்க நவகிரகம் மாதிரியே அந்த சின்ன லிஃப்ட்ல. நம்ம எத்தனை பேருங்க நமக்கு கீழே வேலை செய்யறவன் குட் மார்னிங் சொன்னா முகம் மலர்ச்சியோட திரும்பி குட் மார்னிங் சொல்றோம்? சொல்ற பழக்கம் நிறைய பேருக்கு இல்லையே. பியூனு குட் மார்னிங் சொல்றான், ஆபீசர் அப்படின்னுவான், அவ்வளவுதான் குட் மார்னிங். அந்த திருப்பி குட் மார்னிங் சொன்னா என்ன சார்? சக மனிதனிடம், அதாவது கம்பன் சொல்ல வந்தது எது தெரியுமா? மானுட உயர் நெறி. மனிதம் என்பது வேறு, மானுடம் என்பது வேறு. மனிதம் என்பது மனிதன் மனிதனை நேசிப்பது, மானுடம் என்பது மனிதன் எல்லா உயிர்களையும் நேசிப்பது. இப்ப இத்தகைய கருணையும் அன்பும் சொன்னவன் கம்பன். இன்னைக்கு கம்பன் இங்க வந்தா மயக்கமாயிடும். அன்பு அறம் எதுவுமே இல்லாத போச்சு. தன் பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு தெரியாமலேயே 10 வருஷம் ஆடாதவன நாங்கள் பார்த்துருவோம். பிளாட் சிஸ்டத்தில் இருக்கும்போதுங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலே 10 வருஷம் இருக்கான் சார். நம்ப மாட்டீங்க, அதை அவன் பெருமையாக வேற சொல்கிறான். நான் சார் யாருக்கிட்டையும் சீக்கிரம் பழகிட மாட்டேன் சார். என் பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கான் 10 வருஷம், எவன்னு தெரியாது, இதுவரையும் நேராக பார்த்து பேசுனதே இல்லை. நான் ரொம்ப ரிசர்வ் டைப்புன்றான் சார். நான் சிரிச்சு பார்த்துருக்கியா சார்ன்றான். வெட்டி வெயில்ல போட, அதாவது பக்கத்தில் யாருக்கான்னு தெரியாது, 10 வருஷம் பார்த்ததில்ல, சிரிக்கவும் மாட்டான். நான் இது இருந்து என்ன பண்ண போறான் சார்? அதை வந்து பக்கத்தில் இருப்பவனை பழக விடாமல் இருப்பவன் அதை குவாலிஃபிகேஷனாக மாத்திராம, அதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம மாத்திட்டோம் சார் எல்லாத்தையும். நல்லவர்கள் யாருன்னு தெரியல, நல்லவர்கள் எது நல்லதுன்னு தெரியல. கம்பன் நினைத்ததெல்லாம் வேற, இப்ப நாட்டில் நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் வேற சார். ஜட்ஜை பத்தி சொல்லும் போது சொல்றான், அவர் ஜட்ஜா இருக்காரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜட்ஜ் அப்படின்றான். அப்ப மீதி பேர்ரா அந்த வார்த்தை ஏன் வருது சார்? சராசரி மனுஷனா இருந்தாலும் நல்லவனா இருக்கணும், அதுதானே சார் படைப்பு. ஒரு கமிஷனர் புதுசா சிட்டிக்கு போஸ்டிங் வர்றாரு சார், நீ என்ன சொல்லணும் நியாயமா? இவர் இந்த வருஷம் பேட்ச்ல ஐபிஎஸ் பாஸ் பண்ணாரு, இங்க எங்க வேலை செஞ்சாரு, துப்பாக்கி சுடுவதில் வல்லுனர், ஏதாவது சொல்லணும். பேப்பர்ல கீழே எழுதியிருக்கான், இவர் நேர்மையானவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு போடுறான். நேர்மை குவாலிபிகேஷனா? அப்ப நேர்மையானது குறிப்பிடத்தக்கதுன்னா முன்னால் அந்த கமிஷனரு இதுவா கம்பன் சொன்னா? எல்லோரும் ஒன்னா இருக்கணும்ல சொன்னோம் சார். ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் கம்பன் சொல்லுகிறார். ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் தந்தையிடம் கம்பன் சொல்லுகிறார். இன்னைக்கு நாடு எப்படி போச்சு? அதாவது தயரதனுடைய முடிவு மாற்றத்தை கேட்டு இலக்குவன் கோபப்படுகிறான். வந்து அப்பாவை பற்றிய கடினமான வார்த்தைகளை ராமனிடம் சொல்லுகிறான். உடனே ராமன் சொல்லுவான், நன் சொற்கள் தந்து ஆண்டு என்னை நாளும் வளர்த்த தாதை. டேய்,
என்னை டெய்லி நல்ல வார்த்தை சொல்லி வளர்த்தவர், என்னோட ரோல் மாடல் அவர். ராமன் சொல்றான். அப்போ ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும்? ரோல் மாடலா இருக்கணும். எப்படி இருக்கும்? அதுதான் கஷ்டம். ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க. எங்க அடிக்கிறீங்கன்னா, விற்கிற விலைவாசியில இந்த பையன் A4 ஷீட்டும் பேனா பென்சில் எல்லாம் துட்டு கொடுத்து வாங்குறான் சார். சொன்னா எத்தனை வர மாட்டான் ஆபீஸ்ல இருந்து. பையன் என்ன நினைக்கிறான், இதெல்லாம் கடையில வாங்குறது இல்ல ஆபீஸ்ல வாங்குறதுன்னு. வெளியில பையனுக்கு சொல்லி கொடுப்பது அறம் செய்ய விரும்புன்னு வீட்டில் வரான். ரோல் மாடல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறான். பிச்சைக்காரன் வந்து அந்த ஆள்கிட்ட கேட்கிறாரு ஐயான்னு. இல்லைன்னா உண்மையிலே இல்லை அந்த ஆள்கிட்ட. அப்புறம் அம்மான்னு வாங்க, அதாவது ஆம்பளைங்களாவது பரவாயில்ல, இருக்குதுன்னா போட்டுருவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு. லேடிஸ் அந்த மாதிரி இல்லை. பிச்சைக்காரனை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. போயிட்டு அப்புறம் வாங்க. அப்புறம் வந்தா சொத்தா எழுதி வைக்க போற. அதே ஊசி போன ரசம். அவங்களுக்கு என்னன்னா, அந்த ஊசி போன ரசத்தை புருஷனுக்கு கொடுப்போம். சாப்பிட்டா அவன் சாப்பிட்டோம், இல்லைன்னா பிச்சைக்காரன் சாப்பிட்டோம். யாராவது ஒருத்தர் டாஸ்க் போட்டு பார்க்கறது தான் சார். ஆமாம் சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார். எங்கள் அம்மா எனக்கு இப்போ சின்ன வயசில் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அப்போ போய் வாங்கினா போ அப்படின்னாங்க. போனால் கியூ நின்ன நம்ம ராசி கிட்ட போகிறதுக்கு முன்னால் பிரசாதம் முடிஞ்சு போச்சு. வந்தேன், எங்கே பிரசாதம்னாங்க. தீர்ந்து போச்சுமான்னு. நீ வாழ்க்கையில் எப்படா முன்னேற போகிற? அச்சு கிச்சு முன்னால் போக வேண்டாமா, போய் வாங்க வேண்டாம், சாமர்த்தியமே இல்லாமல் இருக்கியேன்னு. நான் நினச்சேன் கியூவில் நிற்கிறது தப்பு போலன்னு. சார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை. எங்கள் சுகீஸ்வரன் சொல்லுவார், ஏற்கனவே கேட்ட வார்த்தைகளை தான் திரும்ப சொல்லுகிறார்கள். அதுதான் அவன் செய்கிற செயல்லாம் காட்ஃபாதர் நம்ம தான், ரோல் மாடல் நம்ம தான் பண்ணி கொடுக்குறது. சார், வரதட்சணை யாருக்கு வாங்குறது? எந்த பையனாவது வரதட்சணை வேணும்னு பையன் சொல்லுவானா சார்? சொல்ல மாட்டான். உனக்கு பொண்ணு பார்க்கறனாலே அவன் குஷி ஆயிடுவான். நம்மளுக்கு கூட ஒருத்தன் பொண்ணு தரான்டான்னு. எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்குதுன்னு சொல்லுவான் பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா விட்டு போயிட போகுதுன்னு. அது ஒரு 3 வருஷம் எடுப்பாங்க. இவங்க சரியா பார்ப்பாங்களோ இல்லையோ, பார்த்த உடனே சரின்னுவான். வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா சொல்லுவாங்க, இந்த இடம் சரி வராதுன்னுவாங்க. ஏன் அப்படின்வான், உனக்கு தெரியாது இதெல்லாம். ஒன்றும் இவனுக்கு ஸ்கூட்டர் கேட்டிருப்பாங்க, வாங்கி தர மாட்டாங்க. அச்சிங்க. ஆனால் இன்னும் கூட ரோல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. நான் இது சொல்றதுக்கு மன்னிக்கணும். இந்த நீட் தேர்வுன்னு ஒன்று வந்தது, எல்லாருக்கும் பொதுவானது, எழுது. அது என்னவோ தெரியலங்க, எல்லா அம்மா அப்பாவும் குழந்தைய வந்து நீ டாக்டர் ஆகு டாக்டர் ஆகுன்னு. எல்லாம் டாக்டர் ஆனால் யார் தான் பேஷண்ட் ஆகுதுங்க? எல்லா கலெக்டர் ஆனால் யார் தான் பியூன் வேலை பார்க்கறது? சும்மா எல்லா டாக்டர் ஆகுது. இது எந்த அளவுக்கு போயிடுச்சிங்க? தவறு செய்தாவது தன்னுடைய குழந்தைக்கு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி தவறு செய்கிறவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களும் படித்தவர்கள், அவர்களே டாக்டர்கள். இவங்க பண்ற தப்புக்கு அந்த குழந்தையும் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. இதுவா ரோல் மாடல்? இல்லை. எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க தாத்தா மாதிரி நீ வரணும்னு. சத்தியமா வர முடியாது. ஏன்னா அவர் உண்மையிலே நல்லவருங்க. இந்த காலத்தில் வாழ முடியாது. எல்லாத்தையும் நம்புவாரு. எங்க தாத்தாக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனா வேற வேலை செஞ்சிருக்காரு. அப்பெல்லாம் டெலிவரி கரெக்டா இருக்குது. அதான் அவரு என்ன சிரிப்புனா, இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு ஒரு ஆள் எங்க தாத்தாவை வடநாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு சேடு கிட்ட எங்க தாத்தாவை மாரடைகளில் வச்சுட்டு போயிட்டான். எங்க தாத்தா ஒரு 4 மாசம் அங்க வேலை செஞ்சு அந்த காசு எடுத்துட்டு வந்துருக்காரு. சார், ஒருத்தன் தன்னை ஏமாத்துறது கூட அவருக்கு தெரியலீங்க. அவர் வீட்டுக்கு வந்து சொல்றாரா, எனக்கு அப்பவே தெரியும் இந்திரா காந்தி காங்கிரஸ் என்னை பார்க்க மாட்டாங்கன்னு. அவர் ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி நல்லவரெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்மன் சொல்லுகிறான். பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகளை நல்லபடியாக ஆக்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது பையனுக்கு சொல்றது இல்லை, அப்பாவுக்கு சொல்றது. ஒரு தந்தை சொல்வது மந்திரமாக இருக்க வேண்டும். தாயை சிறந்தொரு கோவிலும் இல்லைன்னு குழந்தைங்க சொல்றது. ஆனா அது கோயிலாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கும் சொல்வது.
எதுவாக இருந்தாலும் சரி, மனித குல வளர்ச்சிக்கு கம்பன் பார்த்து கொண்டே இருந்தான். இவங்க எல்லாம் ஒரு பெரிய பிளானோட போறாங்க. எங்கேயாவது மிஸ் ஆயிட்டேன்னா அப்செட் ஆயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில. மோட்டிவேஷன் அதானுங்களே, சிரிச்சுக்கினே இரு. நாங்கள் முந்தானத்து ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருந்தார், மனம், உங்கள் மனதை யாராவது காயப்படுத்தினால் அவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை எடுத்துக்கொள்ளும் நேரம் 6 முதல் 8 மாதம் வரை. அதுக்கப்புறம் மன்னிச்சிருமா. அது எப்படி மன்னிக்கும்? 20 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. எங்க மாமனாரை இப்ப நினைச்சா கூட பிபி ஏறும். என் மூளை இன்னும் மன்னிக்கல. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனா அதுக்கு தான் என்ன ட்விஸ்ட் வச்சாங்க நம்ம பெரியவங்க, டேய் நீ முயற்சி செய், நீ எதை அடைய வேண்டுமோ அதுக்காக முயற்சி செய். ஆனா ஒண்ணு, அதுல தடங்கள் வந்துடுச்சு வச்சுக்க, அதை லைட்டா விதின்னு வச்சுட்டு போயினே இருக்கு. நதியின் பிழை என்று நறுமுனை இன்மை, விதியின் பிழை. ராமன் சொல்றான், ராமனே சொல்கிறான். முதல்ல ஒத்துக்காத இலக்குவன் பின்னால யுத்த காண்டத்தில் அவனே சொல்றான். அப்ப விதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே சறுக்கல் வந்தால் அதை ஒரு காரணம் காட்டிட்டு மேல போயிடணும். ஆனா கம்மன் இன்று பார்த்தால் எல்லாமே விதியில பிடிச்சி தொங்கின்னு வரும். முயற்சி செய்யாதவனே விதியை சொல்லி கொண்டு இருக்கிறோம். நான் தெரியல, என்ன தெரியல சார், நான் போகும்போது இபி ஆபீஸ் மூடிதுன்றான். டே, இபி ஆபீஸ் திறந்ததுக்கு நீ லேட்டா போயிருக்கிற. இன்னும் சார் நான் வர நேரத்தில் பஸ் போயிடும், நீ லேட்டா வரல சார். பந்தில உட்காந்து பச்சடி ஒருத்தம் போட்டுக்கினே போறான், இவன் இலைக்கு போடல, பக்கத்துல போட்டுக்கினே போயிட்டான். அவன் என்ன அவனுக்கு என்ன கோர்ட்டு தகராறா இருக்கு, ஏதோ மறந்துட்டான். நீ வாழ்க்கையில பச்சடியே சாப்பிட்டது இல்லையா? இல்ல அது அவன் என்ன பெரிய ஆபீசரா? டை தம்பிக்கு வா பச்சடி போடு, ஒழுங்கா போடு சொல்லு, போட்டுற போறான். இவன் கேட்கவும் மாட்டான் சார், கூச்சம். அதட்டவும் மாட்டான், ஏன்னா கோழை. உடவும் மாட்டான், ஆசை, அல்பம். அந்த பச்சடி போடுறவன அப்படியே பார்த்து நிற்பாங்க. அவன் முனைக்கு போயிடுவான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். நான் உனக்கு பச்சடி போடல போல இருக்கு, அவனுக்கு அப்பதான் திருப்தி. அதுக்கு இவன் சொல்றான், என் விதியே அதான் சார். என்ன பச்சடிக்கு விதிக்கு என்னடா வந்தது? என் விதியே அதான் சார். எங்க அம்மாவுக்கு நான் 5ஆவது புள்ள, முதல் புள்ளையா இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவியா? டை, அப்பவும் நீ ஏதாவது இலக்கி பச்சடிக்கு தேடின்னு இருப்ப. எதுவா இருந்தாலும் சார், அதாவது மக்களுக்கு என்னதுமா இவங்களே மாத்திக்கிறது. இறை நம்பிக்கை எது, மூட நம்பிக்கை எது, எதுவுமே கிடையாது.